ஓம் சாந்தி 1/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய புத்தியில் முழு ஞானத்தின் சாரம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு படங்களின் அவசியம் இல்லை. நீங்கள் தந்தையை நினையுங்கள், பிறரையும் நினைக்க வையுங்கள். கேள்வி: கடைசி நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் எந்த ஞானம் இருக்கும்? பதில்: அச்சமயம் புத்தியில் நாம் வீட்டிற்கு திரும்பி செல்கிறோம் என்பதுதான் இருக்கும். பிறகு அங்கிருந்து சக்கரத்தில் வருவோம், மெதுமெதுவாக படியில் இறங்குவோம். பிறகு ஏறும் கலையில் அழைத்து செல்வதற்கு பாபா வருவார். முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம், பிறகு சந்திர வம்சத்தினர் ஆகிறோம் என்பது இப்போது நீங்கள் அறிவீர்கள். இதில் படங்களின் அவசியம் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்களா? 84 பிறவிகளின் சக்கரம் புத்தியில் இருக்கிறது. அதாவது தன்னுடைய வெரைட்டி பிறவிகளின் ஞானம் இருக்கிறது. அதாவது ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருந்தாலே இந்த 84 பிறவிகளுடைய சக்கரமும் புத்தியில் இருக்கும், வெரைட்டி பிறவிகளின் ஞானமும் புத்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முதலில் மூல வதனத்தில் இருந்து தேவி தேவதா தர்மத்தில் வருகிறீர்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. இதில் படங்களின் அவசியம் இல்லை. அதாவது நாம் ஆத்மாக்கள் மூல வதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நம்முடைய பாகம் இருக்கிறது என்பது மட்டும் கடைசியில் நினைவில் இருக்கும். இதை மறக்கக்கூடாது. இப்போது நாம் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகி பிறகு புதியதாக சக்கரத்தில் சுற்றி வருவோம் என்ற இந்த சாரத்தை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை ஏணிப்படியை வைத்து புரிய வைக்கும் போது மனிதர்களுக்கு புரிந்து கொள்வது சகஜமாகிவிடும். இப்போது நாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்றால் உள்ளுக்குள் குஷி இருக்கும் அல்லவா? சத்யுகத்தில் துக்கத்திற்கான விஷயம் எதுவும் இருக்காது. அங்கே கிடைக்காத பொருள் என்று எதுவும் இருக்காது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதாகவும் இருக்காது. இங்கே முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. இப்போது நீங்கள் புது உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். இந்த சூக்ஷ்ம வதனத்தின் இனிய காட்சிகள் கூட பொழுதுபோக்கிற்காக தான் இருக்கிறது. கர்மாதீத நிலையை அடையும் வரை டைம் பாஸ் செய்வதற்காக இந்த விளையாட்டுகள் இருக்கிறது. அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த காலத்தில் சேவை கிடையாது. அப்போ எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டே யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, முரளி கேட்டுட்டு இருப்பாங்க, அல்லது மலை மேலே ஏறி வருவாங்க. அப்போ இடையிடையே பாபா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பார். போங்க, சூக்ஷ்மத்துக்கு போயிட்டு ஏதாவது பார்த்துட்டு வாங்க. இப்போ போர் அடித்ததுன்னா மொபைல் பார்க்குறாங்க, ஏதாவது கிளாஸ் கேட்குறாங்க, ஏதாவது பாட்டு, அந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. அதுபோல் அன்றைக்கி சூக்ஷ்மத்தில் செய்தாங்க. அதனால இது ஒரு டைம் பாஸ்க்காக தான். கர்மாதீத்த நிலை அடைகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறமா அவ்வளோதான் அப்படின்றார். ஆகையாலே சூக்ஷ்ம வதனத்திற்கு போகிறது, ட்ரான்ஸில் போகிறது, பார்க்குறது, வருது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது 84 பிறவிகள் முடித்துவிட்டோம். இப்போது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். பிறகு சதோபிரதான உலகத்தில் சதோபிரதான பாகத்தில் நடிப்போம் என்பது புத்தியில் இருக்கும். அதாவது கடைசி நேரத்தில் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, வேறு எந்த நினைவுகளும் இருக்காது. அவ்வளோதான், 84 பிறவிகள் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு திரும்பி போகிறோம். அதுக்கப்புறம் வருவோம், சதோபிரதான உலகத்தில் சதோபிரதான பாகத்தை நடிப்போம். இந்த விஷயம்தான் புத்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்.
அடுத்தது பாபா, இச்சமயம் மனிதர்களின் உணவு பழக்கங்கள் எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது, என்னென்ன பொருட்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே தேவதைகள் இப்படிப்பட்ட அசுத்தமான உணவை சாப்பிட மாட்டார்கள். குழந்தைகளே, உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு வழி காட்டுவதற்கான முயற்சி செய்யுங்கள், மகாதானி ஆகுங்கள். பாபாவை நினைத்தால் விகர்மங்கள் விநாசமாகும். யார் வந்தாலும் அவர்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி புரிய வையுங்கள். இப்போது நாம் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து விடுபடுகிறோம் என்ற குஷி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். சொர்க்கமும் நரகமும் இங்கேதான் இருக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். யாருக்கு நிறைய பணம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். நல்ல கர்மம் செய்திருக்கிறார்கள், எனவே சுகம் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் மிகவும் நல்ல கர்மங்களை செய்கிறீர்கள், ஆகையால் 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கிறது. அவங்க ஒரு ஜென்மத்திற்கு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கே அவ்வளோ போதை பெருமிதம் இருக்கு அப்படின்னா, நம்ம 21 ஜென்மங்களுக்கு சொர்க்கத்தில் இருப்போம், சுகத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்லும் போது எவ்வளோ ஆன்மீக போதையில் இருக்கணும், குஷியில் இருக்கணும். இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்கு அனைத்தையும் இறைவனுடைய பெயரில் பயனுள்ளதாக ஆக்குங்கள் என்று குழந்தைகளுக்கு பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். இல்லையென்றால் சிலருடையது மண்ணோடு மண்ணாக போய்விடும், சிலருடையதை ராஜா எடுத்துக்கொள்வார். எனவே பாபா கூறுகிறார், குழந்தைகளை இந்த காரியத்தில் செலவு செய்யுங்கள். அதாவது ஆன்மீக மருத்துவமனை, பல்கலைக்கழகத்தை திறந்து வையுங்கள். நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். இறைவனின் பெயரில் செலவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு பிரதிபலன் கிடைக்கும். இந்த ஒரு ஜென்மத்தில் கொஞ்சம் செய்கிறது 21 ஜென்மங்களுக்கு அவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி இந்த உலகமே முடிய போகிறது. எனவே இறைவனின் பெயரில் எவ்வளவு முடியுமோ பயனுள்ளதாக்குங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே போகும். யாத்திரையில் கூட எவ்வளவு அருகில் செல்கிறோமோ அவ்வளவு இப்போது அங்கு போய் சேர்ந்தே விட்டோம், அவ்வளவுதான் என்று மகிழ்ச்சி ஏற்படும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கான கவனம் வைக்க வேண்டும். மாயை தவறு செய்ய வைத்துவிடக் கூடாது. அதற்காக மகாதானியாகி அநேகருக்கு வழிகாட்டுவதில் பிஸியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்கு இறைவனுடைய பெயரில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டும். வரதானம், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சுபமான மற்றும் உயர்ந்த கர்மயோகி ஆகுங்கள். எப்படி வலது கரத்தின் மூலம் எப்பொழுதும் சுபமான மற்றும் உயர்ந்த கர்மங்கள் செய்கிறார்கள், அதேபோல் வலது கரங்களாக இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதும் சுபமான மற்றும் உயர்ந்த காரியங்கள் செய்பவர் ஆகுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் கர்மங்கள்தான் எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளை கண்கூடான நிரூபணத்தின் ரூபத்தில் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நம்முடைய எண்ணங்கள் கர்மத்தின் மூலமாக தானே வெளிப்படுது. நம்ம என்ன நினைக்கிறோன்றது எல்லாருக்கும் தெரியாது, நம்ம என்ன செய்கிறோன்றது தெரியும். அதே போல் நிறைய நம்ம பேசுவோம், ஆனால் என்னென்ன பேசுகிறோமோ சொல்கிறோமோ அது செயலில் வரும்போது தானே நம்மளை நம்புவாங்க. அப்போ அதுதானே கண்கூடான நிரூபணம். அப்போ தெளிவாக எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கர்மங்களை அனைவராலும் பார்க்க முடியும், கர்மங்கள் மூலமாக அனுபவம் செய்ய முடியும். எனவே ஆன்மீக பார்வையின் மூலம் அல்லது தங்களுடைய குஷியான ஆன்மீகம் நிறைந்த முகத்தின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இது கூட கர்மமே ஆகும். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஆன்மீக புன்முறுவல், ஆன்மீகம் நிறைந்த மகிழ்ச்சி உங்க முகத்துல இருந்தாலே போதும், நீங்க பாபாவை வெளிப்படுத்த முடியும். இவங்க இவ்வளோ வளர்ந்த முகத்துல இருக்காங்களே, இவ்வளோ குஷியில இருக்காங்களே, சூழ்நிலைகள் இப்படி இருந்தும் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்களே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல பாபாவை வெளிப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதுவும் ஒரு கர்மம் தான். ஸ்லோகன்: ஆன்மீகம் என்பதின் அர்த்தம் கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு மற்றும் வாயில் தூய்மையின் புன்முறுவல் இருப்பதாகும். அவ்யக்த சமிகை: எப்படி இன்றைய நாட்களில் சூரியனின் சக்தியை சேமிப்பு செய்து நிறைய காரியங்களுக்காக பயனுள்ளதாக ஆக்குகிறார்கள், அதேபோல் நீங்கள் எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள். அப்போது மற்றவர்களுக்குள்ளும் பலை நிரப்ப முடியும். அநேக காரியங்களை பயனுள்ள காரியங்களாக ஆக்க முடியும். யார் தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வார்த்தைகளின் கூடவே உயர்ந்த எண்ணங்களின் சூக்ஷ்ம சக்தியின் மூலம் தைரியசாலியாக ஆக்குவது இதுதான் நிகழ்காலத்திற்கு அவசியமாக இருக்கிறது. அதனால எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்யுங்க, பல நல்ல காரியங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே, புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை